அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய நியூ இயர் ஆஃபர்ஸ் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது வாங்கணும் இல்லை கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அதாவது ஜிபேயில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். போக்கோவுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ரெட்மி Note 12 Pro இதுக்கான ஒரு புது டீசர் கேமரா சென்சார்ஸோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 1003ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் ஃபார் இந்தியா இந்த ஈவெண்ட் டெல்லியில் நடந்தது இல்லையா? இதில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூடியூப், கூகுள், ஜிபே 5 இயர் செலிப்ரேஷன், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலுமே ரெண்டு விஷயங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிபே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டிரான்சாக்ஷன் ஈஸியாக சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வர போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் சர்ச் இருந்தாலுமே வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட சர்ச் பண்ணிக்கலாம். அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் நான் ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வாய்ஸ் மூலியமாகவே கமெண்ட் பண்ணி நான் அதை ஃபில்டர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மூலயமா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி ஜிபேயில் ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லும்போது கூகுள் சர்ச்சில் கூகுள் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நிறைய ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே இருந்தாலுமே இப்போ இவங்க மெடிக்கல் டீமோட ஏஐயை இன்டகிரேட் பண்ணி ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. மெடிக்கல் டீம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா டாக்டர்ஸ், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்போவுமே ஸ்கிரிபிள் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் அதுவும் வீட்டில் பெரியவங்களுக்குலாம் அது தெரியாது. நம்மளே சில டைம் அது என்ன மாத்திரன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஃபார்மசிக்கு போகணும், அவங்கள கேட்கணும். ஆனால் இனிமேல் கூகுள் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கிறுக்கி இருந்தாலும் ஸ்கிரிபிள் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன மெடிசன் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கூகுளில் அது சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் டீமோட ஏஐ இன்டகிரேட் பண்ணி கூகுள் லென்ஸில் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனை ஈஸியாக நம்ம படிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் இன்னொரு புது ஃபீச்சர் பீட்டா வெர்ஷனில் வந்திருக்கு. இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி சம்மந்தமானது. ஆண்ட்ராய்டுக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு முதல்ல வரலாம் தெரியுது. இங்கே ஏற்கனவே டெலீட் ஃபார் எவ்ரி ஒன், டெலீட் ஃபார் மீ ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எல்லாருக்குமே மெசேஜோ இமேஜோ டெலீட் ஆகிடும். பட் ஒருவேளை நமக்கு மட்டும் அந்த மெசேஜோ இமேஜோ வச்சுக்கணும், மற்ற எல்லாருக்கும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக அன்டூ ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. இந்த அன்டூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் மெசேஜ் வச்சுக்கலாம், மற்ற எல்லாருக்கும் டெலீட் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. பார்க்கலாம் இப்போ ரோல் அவுட் பண்ணுறாங்கன்னு. BSNL பேன் இந்தியா 4G ரோல் அவுட் 2023ல் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த பேன் இந்தியா 4G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இவங்க முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் இப்போ ஏர்டெல் அண்ட் ஜியோ 5G இந்தியாவில் கொண்டு வந்தாங்கள்ல, கொண்டு வரும்போதே முதல்ல சிட்டிஸ்க்கு தான், அப்புறம் தான் கிராமத்துக்குலாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ BSNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேன் இந்தியா 4G ரோல் அவுட் முதல்ல கிராமங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய கிராமம் ரிமோட் பிளேசஸில் 4G ப்ராப்பராக இல்லை. ஸோ அங்கே தான் நல்ல ஸ்பீடோட 4G நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் தான் சிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023ல் 4G இவங்க ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. யூஎஸில் வருஷம் 0 டே பக் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த 0 டே பக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய பாப்புலர் பெரிய ஹேக்கர்ஸை இவங்களே இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லாம் அவங்க கிட்ட கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கொடுத்து எவ்வளோ குவிக்காக நீங்கள் ஹேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே ஈவெண்ட் நடந்து ப்ரைஸும் கொடுப்பாங்க. யாருக்கு ரொம்பவே குவிக்காக ஹேக் பண்ணுறாங்களோ அந்த ஹேக்கருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் யூஎஸில் நடந்தது. இதில் ரொம்பவே குவிக்காக ஹேக் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் தான். ஆப்பிளுடைய iPhone 13 15 செகண்டில் ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணி அவங்களுக்கு $25 ப்ரைஸாக கொடுத்ததா தெரியுது. அதே சாம்சங்குடைய S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய ஐஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆண்ட்ராய்டை விட குவிக்காக வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண மாதிரி தான் வந்து அந்த ஈவெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலயமா வந்து எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பிராண்டெல்லாம் அந்த இடங்களில் வந்து கரெக்ட் பண்ணி செக்யூரிட்டி பண்ணுறதுக்காகவும் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. விவோ சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இயர் எண்ட் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர். SBI, ICICI பேங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது தவிர வந்து இன்னும் சில கார்டு ஆஃபர்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து விவோவுடைய V25 சீரீஸில் ஆஃபர் இருக்குது. 2500 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. விவோ V25 ப்ரோ பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1300 கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் நீங்கள் 25,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே விவோவுடைய Y75 MediaTek Helio G95 லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, இதில் வந்து 1500 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோ Y35 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் விவோவுடைய V சீரீஸில் Y சீரீஸ் வாங்குறீங்கன்னா இந்த ஆஃபர் கார்டு ஆஃபரும் நீங்கள் செக் பண்ணலாம். இது டிசம்பர் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் S23 சீரீஸ் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன் FCC NBTCன்னு எல்லா இடங்களையும் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. லிஸ்டிங் ஆக ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிய வருது. 200 மெகா பிக்சல் இந்த சென்சாரோட தான் S23 அல்ட்ரா லான்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதோட டம்மி யூனிட்ஸ் ரிவீலாக இருக்குது. டம்மி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த டிசைனில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து S23, S23 Plus, S23 அல்ட்ரா மூணுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி S22 எப்படி இருந்தது, அதுலேருந்து பெரிய சேஞ்சஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. டம்மி யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமரா அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும், S23 அல்ட்ராலாம் உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்குது. ஸோ டிசைனில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு தெரியுது இந்த டம்மி யூனிட்ஸ் பார்க்கும்போது. போக்கோவுடைய புது ஸ்மார்ட் ஃபோனும் வந்து நிறைய இடங்களில் வந்து மாடல் நம்பர்ஸோட லிஸ்டிங்காக இருக்குது. FCCயாக இருக்கட்டும், இப்போ பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் இது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது தெரியல. இது போக்கோவுடைய F5 இருக்கலாம், இல்லை X5 இருக்கலாம். மாடல் நம்பர்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங்கில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 778 அப்படிங்கிறதுனால வந்து இது போக்கோவுடைய F5 இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து போக்கோ F5 Snapdragon 778 வந்து இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மி ஃபைனலாக ரெட்மியுடைய சூப்பர் நோட் சீரீஸ், அதாவது நோட் 12 சீரீஸுடைய லான்ச் டேட் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. January 5 ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தது தான். அந்த டேட்டில் தான் இது லான்ச் ஆகுது. இங்கே ரெட்மியுடைய நோட் 12 ப்ரோ OAS அப்படின்னு போட்டு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா OAS சப்போர்ட்டோடு இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரியல்மியை டேக் ஆன் பண்ணுறதுக்கு. அதோட சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMX766 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து கேமராவும் நல்லா இந்த வாட்டி கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது ரெட்மியுடைய நோட் 12 ப்ரோ சீரீஸில். அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய நோட் 12 ப்ரோ ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க MediaTek Dimensity 1080. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எப்படி லான்ச் பண்ணாங்களோ, அதாவது ரியல்மியுடைய 10 ப்ரோ ப்ளஸ் அதே ப்ரைஸில் தான் வர்ற மாதிரி 24,999 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணி கேமராவில் OAS, அதுக்கப்புறம் IMX766 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரியல்மி 10 ப்ரோக்கு இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. அடுத்ததான் இப்போ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். iPhone 13 எத்தனை செகண்ட்குள்ளே ஹேக் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் இங்கே இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் குரூப் பை ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சோல் கேம்ஸ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.